விண்வெளித்துறையில் கூட இந்தியா தன்னிறைவு பெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் குறித்து பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் கூட நாம் தன்னிறைவு பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் இலக்கை நோக்கி பயணித்து வருவதாகவும் சொந்த விண்வெளி மையம் அமைக்கும் பணியை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். ககன்யான் திட்டத்தை இந்தியா தனித்துவத்துடன் செயல்படுத்த வேண்டும். விண்வெளித்துறையில் 300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இயங்குவதாக தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தும் முயற்சிக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை அனைவரும் உறுதிப்படுத்த வேண்டும். உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை கண்டு நாம் பெருமைப்பட வேண்டும். மேக் இன் இந்தியா மூலம் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் விலை குறையும் என்று பிரதமர் தெரிவித்தார். முத்ரா யோஜனா திட்டம் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் கடன் பெற்று பயன்பெறுகின்றனர். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மிக அற்புதமாக செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பெண்கள் தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை உலகம் முழுக்க விநியோகிப்பது பெருமையாக உள்ளதாக கூறினார். இந்தியாவின் திறமையை நிரூபிக்கும் லோகோவை உருவாக்க வேண்டும். நாம் தயாரிக்கும் பொருட்கள் மலிவானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். உலக சந்தைகளில் நம் திறமை என்ன என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். வெளிநாட்டு சமூக வலைதளங்களை ஏன் சார்ந்திருக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். மற்றவர்களை விமர்சனம் செய்து நம் ஆற்றலை வீணடிக்க கூடாது. இந்தியாவின் தற்சார்பு முழக்கத்திற்கு வலிமையை அளிக்க வேண்டும். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தும் முயற்சிக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.